டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் காரணிகளை காணல் என்ற பகுதிக்கு கீழே முதலாவதாக நாங்கள் பொது காரணியை வேறாக்குதல். இந்த பொது காரணியை வேறாக்குதல்ன்ற பகுதியில் இதுல 3 வீடியோ கிளிப்ஸ் நான் உங்களுக்கு ரெடி பண்றேன். அதுல முதலாவது இந்த 2x சக 8 என்ற கோவையை காரணிப்படுத்தப்படும். இதுல 2x என்ற உறுப்பையும் 8 என்ற உறுப்பையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய காரணி 2x-ஐயும் 8-ஐயும் 2ஆல வகுக்கலாம். ஆகவே இது ரெண்டுக்கும் பொதுவான காரணி 2. அந்த காரணியை நாங்க வேறாக்கலாம். மிகுதி காரணிகள் எழுதும் போது அதை அடைப்புக்குள்ள எழுத போறோம். அதை எப்படி எழுதுறேன்னு சொன்னால், இந்த 2x-ஐ 2ஆல வகுக்கிறது, 2x-ஐ 2ஆல வகுத்தால் 2 2 விட்டுப்படும், மிகுதியாக x இருக்கும். பிளஸ் இந்த 8-ஐ 2ஆல வகுக்கணும், 8-ஐ 2ஆல வகுத்தா 4. அப்ப ஒரு காரணி 2, மற்றைய காரணி x-ஆக 4. இந்த இரண்டாவது வினாவுல பாருங்க, 2 உறுப்புகள் தரப்பட்டிருக்கு. x வர்க்கம் சக 7x. x வர்க்கம்னு சொல்றது உங்களுக்கு நார்மலா முன்னவே தெரியும். x வர்க்கம்னு சொன்னால் அது x பெருக்கல் x. 7x ன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதாரணமா தெரியும் 7 பெருக்கல் x. அப்ப இந்த ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற காரணி யாருன்னு சொன்னால் x. அப்ப அந்த பொது காரணி x-ஐ வேறாக்கும். சோ x-ஐ நாங்க வேறாக்கினால் மிகுதியா இருக்கிற காரணியை வகுத்து தான் கண்டுபிடிப்போம். அப்ப x வர்க்கத்தை x-ஆல வகுக்கிறோம்னு சொன்னால், நீங்க மேல பாருங்க, உங்களுக்கு அந்த x வர்க்கத்தின் விரிவை நான் எழுதி வச்சிருக்கேன். அப்ப x வர்க்கத்தை நீங்க x-ஆல வகுத்தால், x வர்க்கத்தை x-ஆல வகுத்தால் இந்த x வெட்டுப்படும், மிகுதியாக இருக்கிறது x சக இந்த 7x நாங்க இந்த x-ஆல வகுத்தால், 7x x-ஆல வகுத்தால் x வெட்டுப்படும், மிகுதியாக இருக்கிறது 7. அப்ப ஒரு காரணி x, மற்றைய காரணி x சக 7.